ஊரில் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 3 தோழிகள். ஒரு தோழி பேர் கயல். அவள் மிகவும் ஏழை. ஆனால் அவள் முதல் மதிப்பெண் எடுப்பாள். மதி ஓரளவு வசதியானவள், ஆனால் நன்றாக படிப்பாள். மகிழினி மிகவும் வசதியானவள், ஆனால் படிப்பில் சுமார். இருவருக்கும் இருக்கும்போது ஒரு நாள் மதிக்கு பிறந்த நாள் வருகிறது. அப்போது அவள் தோழிகள் அனைவருக்கும் மிட்டாய் கொடுத்துள்ளார். அப்பொழுது அவள் விலை உயர்ந்த நிரற்பர கல்வியை பள்ளிக்கு எடுத்து வந்து தோழிகள் அனைவருக்கூடையும் ஒரு ஒளிப்படத்தை எடுத்துட்டு அவளின் புத்தக பையில் அதையும் வைத்து விட்டார். உடனே தோழிகள் அனைவரும் அவர்களின் பரிசை அவர்களின் பரிசாக கொடுத்தார். கொடுத்தும் உடனே அப்ப ஏழை கயல் வந்து அவளின் ஓவியத்தை அவளின் பரிசாக திக்கி திக்கி கொடுத்தாள். அதே மகிழினி விலை உயர்ந்த பேனாவை பரிசாக கொடுத்தாள். அப்போது தோழிகள் அனைவரும் மகிழினியை பார்த்து ஆச்சரியப்பட்டு அனைவரும் வியப்பில் கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். உடனே மதியிடமும் மகிழினி கொடுத்தாள் அந்த பரிசை. உடனே கயல் பரிசை பார்த்து தோழிகள் அனைவரிடமும் மதி சொன்னாள், எனக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த பரிசை விட எனக்கு கயல் கொடுத்த பரிசு தான் ரொம்ப பிடித்திருந்தது அப்படி என்று சொன்ன உடனே இதை பார்த்து பொறாமைப்பட்ட மகிழி அனைவரும் உணவிடைக்கு சென்று விடார்கள். சென்ற உடனே மகிழினி நிரற்பர கல்வியை மதியின் புத்தக பையில் இருந்து எடுத்து கயலின் புத்தக பையில் வைத்தாள். வைத்த உடனே அவளும் வெளியே சென்று விடார். தோழிகள் அனைவரும் வந்து விடார்கள். ஆசிரியரும் வந்து எழுதி போட ஆரம்பித்தார்கள். அப்போது தோழிகள் அனைவரும் எழுதையும் ஆரம்பித்தார்கள். எழுதும் உடனே மதியின் பேனாய் சரியாகவே எழுதவில்லை. அப்பொழுது அவளின் புத்தக பையில் வேறு பேனா இருக்கான்னு பார்க்கணும் என்று அவள் புத்தக பை திறக்கும் போது அவளின் புத்தக பையில் இருந்த நிரற்பர கல்வியை காணும். என் நிரற்பர கல்வியை நான் இங்கே தானே வைத்திருந்தேன், எங்கே அப்படி என்று பார்க்கும் போது உடனே ஆசிரியரிடம் மதியும் சொல்கிறார், ஆசிரியர் இதோ மாதிரி என் நிரற்பர கல்வியை யாரோ எடுத்து விட்டார்கள், இதெல்லாம் ஏன் பள்ளிக்கு எடுத்து வர அப்படி என்று கேட்கும் உடனே மகிழினி சொல்கிறாள், ஆசிரியர் எனக்கு தெரியும், அந்த நிரற்பர கல்வியை கயலின் புத்தக பையில் தான் அது இருக்கிறது அப்படி என்று சொன்ன உடனே ஆசிரியர் என் புத்தக பையில் அது இல்லை அப்படி என்று சொன்ன உடனே மகிழினி சொல்கிறாள், கயல் தான் வைத்திருக்காள் அப்படி என்று சொன்ன உடனே மகிழினியும் போய் கயலின் புத்தக பையை திறந்து அந்த நிரற்பர கல்வியை எடுத்து ஆசிரியரிடம் காட்டினார். ஆசிரியர் இதோ பாருங்கள் அப்படி என்று சொன்ன உடனே ஆசிரியரும் உன்னின் புத்தக பையை எடுத்துக்கிட்டு நீ தலைமை அறைக்கு போ அப்படி என்று சொன்ன உடனே ஆசிரியர் நான் இது சத்தியமாக இந்த தவறை பண்ணவில்லை அப்படி என்று சொன்ன உடனே மதி சொல்கிறாள், ஆசிரியர் இதை நான் அமர்ந்தாமல் தான் வைத்திருந்தேன், இதில் என்ன பதிவாயிருக்கின்றேன் அப்படி என்று பார்ப்போம் அப்படி என்று சொன்ன உடனே மதியும் அந்த நிரற்பர கல்வியை பார்க்கும் உடனே மகிழினியின் முகமும் அவளின் குரலும் அதுவின் பதிவாயிருந்தது. உடனே ஆசிரியரிடம் மதியும் காண்கிறார், ஆசிரியர் இதோ பாருங்கள், இது மதியின் கயலின் புத்தக பையில் தான் இருந்தது, என்னின் புத்தக பையில் இருந்ததே. அவள் மகிழினி கயலின் மேலே பழியை போட பார்த்தாள் அப்படி என்று சொன்ன உடனே ஆசிரியரும் மகிழினியிடம் சொல்கிறார்கள், உன்னின் புத்தக பையை எடுத்துக்கிட்டு நீ தலைமை ஆசிரியராக போ அப்படி என்று சொன்ன உடனே கயல் சொல்கிறார், ஆசிரியர் அவள் என்னமோ இந்த வாட்டி தெரியாமல் இந்த தவறை பண்ணிவிட்டார், இனிமேல் பண்ண மாட்டார் அப்படி என்று சொன்ன உடனே மகிழினியும் அனைவரிடமும் மன்னித்து கேட்டார். தோழிகள் அனைவரும் என்னை மன்னித்திருங்கள், கயல் மன்னித்திட, மதி என்னை மிக்கவும் மன்னித்திட அப்படி என்று சொன்னும் அனைவரும் தோழியாகிறார்கள். திருக்குறள் அழுக்காறு அவாவிகோலி இன்னா சொல் நான்கும் இழுக்க இயன்றது அறம். தெளிவுரை பொறாமை பேராசை சினம் பேசும் கடுஞ்சொல் இவை 4ஐயும் தவிர்த்து நடக்க வேண்டும். நன்றி.